இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளவங்களே, கடந்த 25ஆம் திகதி திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் ஒருவேளை இன்னைக்கு இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளுகின்ற வேளையில் எதற்காக இந்த கருப்பு நிற திருப்பலி உடை அணியணும் அப்படி என்கின்ற கேள்வியோடு இருப்பீர்கள். அதற்கான பதிலை நான் உங்களுக்கு தரப்போகின்றேன். திருச்சபையில் கருப்பு நிற திருப்பலி உடை அணிவதற்கு எல்லா விதமான அனுமதியும் இருக்கிறது. அந்த அனுமதியை நான் இப்பொழுது இந்த திரையிலே உங்களுக்காக காட்சிப்படுத்துகின்றேன். படித்துவிட்டு வாருங்கள். இந்த கருப்பு நிற உடையை நான் அணிந்திருப்பதற்கான காரணம், இன்று என்னுடைய அம்மாவினது நினைவு நாள். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, 15 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய தாயார் உம்மண்டை ஏறி வந்திருக்கின்றார். அவருக்கு உம்முடைய தயவிலே நித்திய இளைப்பாறுதல் கொடுப்பீராக. என்னோடு சேர்ந்து இந்த பலி மூலமாக என்னுடைய தாயாரினுடைய ஆன்மாவுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்விலே மன அமைதியையும் ஆசிரையும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைத்தனங்களையும் கொடுப்பீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டியெழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாய் இருங்கள். ஊனியல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும்
தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழி காலம் தொட்டு என்றும் என்றென்றும் உரியன. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என்னுடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூறமாட்டேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நற்செய்தியில இயேசு ஆண்டவர் பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள்
இவர்கள் கிட்ட ஒரு சவால் விடுறாரு. அதாவது இவங்க எல்லாம் இயேசு கிட்ட கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தால நீங்க பண்ற காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, போதிக்கிறீங்க, புதுமை செய்யறீங்க, மக்கள் எல்லாம் உங்க பக்கமா இழுத்துக்கிறீங்க, இவையெல்லாம் எந்த அதிகாரத்தால நீங்க பண்ணிக்கிறீங்க? இதை கேட்டதும் இயேசு ஆண்டவர் உடனடியாக ஒரு பதில் கொடுத்து இருக்கலாம். நான் இவற்றை எல்லாம் பண்ணுவது என்னுடைய தெய்வீக அதிகாரத்தால் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அப்படி சொன்னாலும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. அப்போ இயேசு என்ன பண்றாரு? அவங்க வீசிய பந்தை எடுத்து அவங்களுக்கு திரும்பி வீசும்படியாக அவங்க கிட்ட சொல்றாரு. சரி, எந்த அதிகாரத்தால நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறமா எந்த அதிகாரத்தால நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிப்பேன். இயேசு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. சரி, திருமுழுக்கு யோவானுடைய வல்லமை, அவர் கொடுத்த அந்த திருமுழுக்கு, அது எந்த அதிகாரத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது? அது விண்ணகத்துல இருந்து வந்த அதிகாரமா அல்லது மக்களிடம் இருந்து வந்த அதிகாரமா அப்படின்னு கேட்டதும் தங்களுக்குள்ள யோசிக்கிறாங்க. விண்ணகத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்வோமாக இருந்தால் பிறகு என்னத்துக்கு அவரை நீங்க நம்பல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒருவேளை மக்களிடமிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா மக்கள் அவரை ஏற்கனவே இறைவாக்கினரா ஏற்றுக்கொண்டாங்க, இவங்க தான் ஏத்துக்கல. அப்போ மக்களுக்கும் பயந்தாங்க. இந்த இடத்துல அவங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் கொடுக்குறாங்களாம், எங்களுக்கு தெரியாது. அப்போ இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க பதில் தர உங்களால முடியல, நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கல, அதனால நானும் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தர முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த இடத்துல பாருங்க, இந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், இவர்களுடைய அந்த சாமர்த்தியத்தை பாருங்க. என்னெந்த சாமர்த்தியம்? தங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுகிற சாமர்த்தியம். இந்த சாமர்த்தியத்தின் மூலமாக என்ன பண்றாங்க? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சுக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு காரியம் குறித்து கேட்கிறார் அப்படின்னு சொன்னா நாம நினைக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு தெரியாது, அதனாலதான் நம்ம கிட்ட கேட்கிறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. அநேக தடவையில் அப்படி கிடையாது. அவர்கள் நம்ம கிட்ட வர்றப்போ அது சாமர்த்தியமாக நம்ம கிட்ட பேசுவதற்காக வர்றாங்க. அவங்க நம்ம கிட்ட கேட்குறாங்க, இன்னார் பற்றி உங்களுக்கு தெரியுமா, அல்லது இந்த நிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அல்லது நாட்டில் நடக்கிற இந்த சூழ்நிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இதற்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறப்போ அநேகருக்கு விட தெரியும். இருந்தாலும் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, சாமர்த்தியமாக அவங்க தங்களுக்கு தெரியாது போன்று நடித்து கொண்டு உங்ககிட்ட இருந்து பதிலை எடுத்து அவங்க இன்னொருத்தர் கிட்ட போய் அதை குறித்து பேசுறப்போ உங்களை அங்க பிரச்சனையில மாட்டி விடுவாங்க. இது அந்த ஆள் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி உங்க பேரை இழுத்து விடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய போருக்கெல்லாம் யார் காரணம் அல்லது எது காரணம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உங்க கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கிறாரு. உங்களுக்கும் அதற்கான காரணங்கள் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓஹோ, இவருக்கு தெரியாது, நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெருமைப்படுத்திப்பது போல அவர்கிட்ட பதிலை கொடுக்குறீங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? அவரு அந்த பதிலை தூக்கிக்கிட்டு தனக்கு தெரியாதது போன்று சாமர்த்தியமாக உங்ககிட்ட இருந்த ஒரு பதிலை எடுத்துக்கிட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட, ஏன் இன்னும் பலர்கிட்ட நீங்க தான் இதை பேசுனீங்க, நீங்க தான் இதை சொல்லி திரியுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பிரச்சனையில மாட்டி விடுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. சமயங்கள்ல உங்களுக்கு பதில் தெரிந்தாலும், அறிவாளிகள் முன்னாடி உங்களுக்கு பதில் தெரிந்தால் கூட நீங்க முட்டாளாக நடித்து கொள்வது உங்களுக்கு நல்லது. இயேசு ஆண்டவரை பாருங்க, எப்பேற்பட்ட ஞானம் உள்ளவர். ஞானமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கக்கூடிய அறிவாளிகள், ஞானத்துக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு, அது நமக்கு தெரியும். இயேசு ஆண்டவர் ஞானத்தோடு பேசினாரு, அவர்கள் அறிவோடு பேசினார்கள்.
அவர்களுடைய அறிவு எதற்காக அங்கே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா, இயேசுவின் அது வாயிலிருந்து அவர் சொல்லக்கூடிய பதிலை எடுத்துக்கிட்டு அவரை பத்தி வெளியில போய் தப்பு தப்பா பேசி அவரை பிரச்சனைக்குள்ள மாட்டி விடுவதற்காக. அவர்கள் அறிவோடு இயேசு கிட்ட வந்தாங்க. ஆனா இயேசு ஆண்டவர் ஞானத்தோடு அவர்களிடம் பதிலளித்து அவர்களது முகம் கோணும்படியாக அனுப்பிவிட்டார். நாம புத்திசாலியாக இருக்கலாம், ஆனா நம்முடைய புத்தி அடுத்தவர்கள் முன்னிலையில் நாம அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா சமயங்கள்ல நாமே போய் பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்வோம். ஒரு இடத்துல 5 கூடுகள் இருந்துச்சுதான். இந்த 5 கூடுகள்லையும் 4 கூடுகள்ல நாய்களும், ஒரு கூட்டுல மாத்திரம் ஒரு புலியும் இருந்துதான். இந்த 5 கூட்டுலையும் இருக்கக்கூடிய மிருகங்களை திறந்து விட்டு ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்தினாங்களாம். அந்த கூடுகளை திறந்த உடனே 4 நாய்களும் வேகமாக பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தனவாம். அப்போ அந்த போட்டியை நடத்தினவர் புலிக்கிட்ட கேட்கிறாரு, ஏப்பா இந்த நாய்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே போகுதே, நீ ஏன் ஓடல? அதுக்கு சிரிச்சுக்கிட்டு புலி சொல்லிச்சுதான், நாய்கள் முன்னாடி என்னுடைய வேகத்தையும் என்னுடைய திறமையையும் என்னுடைய மதிப்பையும் நான் ப்ரூவ் பண்ணி காமிக்க வேணும், அப்படி என்பதே கிடையாது. அன்பின் உள்ளவங்களே, எவ்வளவு பெரிய புத்திசாலியாக நீங்க இருந்தாலும் சமயங்களில் try to zip it up. உங்களது நாவை காத்து கொள்ளுங்கள். நாவை காக்கிறவன் தன் உயிரை காக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தன்கிட்ட யாரு கேள்வியோடு வந்தார்களோ, அவர்கள் ஏன் வந்தார்கள், எதற்கு வந்தார்கள்? தன்னை போற்றுவதற்காகவும் மதிப்பதற்காகவும் வந்தார்களா, அல்லது தன்னை பிரச்சனைக்குள் மாட்டி விடுவதற்காக வந்தார்களா, அப்படி என்பதை புரிந்து கொண்டு பேசினார். சமயங்களில் நம்மால் அப்படி புரிந்து கொண்டு பேச முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அமைதி காப்பது சிறந்தது. Smile and silence are the 2 keys for a successful life. அமைதியாக இருப்பதும் புன்னகைத்து கொண்டு வாழ்வதும் சிறந்த வெற்றிகரமான வாழ்க்கைக்கான வழி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை கடைப்பிடித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள், சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வீர்கள், மகிழ்ந்து கொள்வீர்கள், ஆசீரோடு வாழ்ந்து கொள்வீர்கள். ஆமென். நோய்கள் நீங்கிட, என் மரணம் என்னில் விலகிட, என் நோய்கள் நீங்கிட, என் மரணம் என்னில் விலகிட, லாசரை உயிர்ப்பித்த தேவனே, என்னை உயிர்ப்பிக்க நீர் வாருமே, நீர் வாருமே. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொலைப்பின் பயணமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் அன்னும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னாம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், கன்னியர்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே
நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்று ஆழமான, உறுதியான, உண்மையான நம்பிக்கையோடு வேண்டி நிற்போம். நாங்கள் கேட்டுக்கொண்ட இந்த 8 தேவைகளையும் நம் ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பும் உயிரும் நானே என்று சொன்னவர் நம் அத்தனை பேரையும் வாழுவதற்கு என்று அழைக்கின்றார். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக என்னுடைய அம்மாவுக்கு நித்திய இளைப்பாறுதல் தரும்படியாக ஜெபித்து நின்றேன். என்னோடு கூட யாரெல்லாம் இந்த திருப்பலியில் கலந்து ஜெபித்தார்களோ அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் அன்றாடம் நீர்தாமே கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள்.
திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Have a good day. See you all tomorrow.